இப்போ பைத்தானில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூட்டி இது. கண்டினியூட்டினாக்கா நம்ம கண்டினியூ பண்ணுறோம், ஏற்கனவே பார்த்ததுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு அப்படி இருக்கு. இதான் வந்து இந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிறது ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, இதுக்கு இ வந்து 1, எல் 2, இது 3, இது 4, இது 5, இது 6 அப்படி போகும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0th பொசிஷனில் கேரக்டர் காமிக்கும். இப்போ பாருங்க ஹெச் வந்துருச்சு. இதே நான் வந்து ஓகே 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இ வரும். இங்கே பாருங்க இ கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இண்டெக்ஸிங் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், 0 1 2 3ன்னு போகும். இதே கடைசியிலேருந்து வந்தீங்கன்னா -1ன்னு போகும். -0 கிடையாது, -1 இங்கே பாருங்க. அப்புறம் டி வந்துருச்சா. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், -2 அப்படின்னா இந்த எல் வந்துருச்சு, இந்த எல் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஆர் வேணும் அப்படின்னா -3 அப்போ ரிவர்ஸ்லேருந்து வந்தால் என்ன அர்த்தம், -1 -2 -3 அப்படியே வரும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்னு பேர் ஆக்சுவலி. இப்போ எனக்கு வந்து இது வந்து எப்படின்னாக்க டிராவர்சல், ஃபார்வர்ட் டிராவர்சலாம் இல்லை ரிவர்ஸ் டிராவர்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இண்டெக்ஸிங் வந்து பொசிஷன் 0லேருந்து 1 2 3ன்னு ஃபார்வர்டில் போகும், ரிவர்ஸில் வந்து -1 -2ன்னு வரும். ஓகே. இப்போ எனக்கு வந்து ஸ்லைசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதை வந்து நான் வெட்டி எடுக்கணும், பார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணும்போது எப்படின்னாக்க ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கணும், அப்புறம் எண்டிங் பொசிஷன் கொடுக்கணும். கொடுத்தா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், பட் எண்ட் கேரக்டர் பொசிஷன் வராது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹலோவில் ஓகே, இதில் ஹெச் வந்து 0ல் இருக்கு. ஸோ எனக்கு 0லேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு கோலன் கொடுக்கணும். இது வந்து ஸ்டார்டிங் கோலன் எண்டு. அப்போ கோலன் வந்து எதுக்கு பிரிக்கிறது, ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் பிரிக்கிறது தான் கோலன். ஓகே. எனக்கு எது வரைக்கும் வரணும் அப்படின்னா 0 1 2 3 4 வரைக்கும் எனக்கு வரணும். 4 வரணும் அப்படின்னா நீங்கள் 5 கொடுக்கணும், 5 கொடுக்கணும். ஓகே, கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஹலோ வந்துருச்சு, புரிஞ்சுதா. ஸோ இப்போ என்ன, இது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், இது எண்டிங் பொசிஷன், பட் எண்டிங் பொசிஷன் கிடையாது ஆக்சுவலாக, எக்ஸ்க்ளூடட் அது. ஸோ அப்போ வந்து 4 வரைக்கும் வரும். ஓகே. அப்புறம் இன்னொரு கோலன் கொடுத்து இது என்னன்னாக்கா நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வரும். இங்கே பாருங்க, இதை 2 கொடுத்தா ரெண்டு கேரக்டர் ஆப்போம். இப்போ நான் 2 கொடுத்தா இங்கே பாருங்க ஹெச்சுக்கு அப்புறம் இ வராது, எல் வரும், அப்புறம் இந்த எல் வராது, ஓ வரும். இது பேர் ஹாப். ஓகே, 2 2 ஹாப் ஆகும். 3 கொடுத்தீங்கன்னா 3 3 ஹாப் ஆகும். ஹாப்னு பேர் ஆக்சுவல், அதுக்கு பேர் வந்து ஹாப்பிங், ஹாப்பிங்னு பேர். ஓகே ரைட்டா. இதே வந்து இப்போ பாருங்க ஹலோ இருக்கா. இப்போ எனக்கு வேர்ல்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 5 6லேருந்து ஆரம்பிச்சு கோலன் அது கொடுத்தாலே போதும். இங்கே பாருங்க வேர்ல்டுன்னு வந்துடும். ஏன்னா 6 ஸ்டார்டிங் பொசிஷன், எனக்கு கோலனுக்கு அப்புறம் 1 கொடுக்காட்டினா எண்ட் வரைக்கும் அர்த்தம். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு 1 கொடுக்காம இருந்தால் ஸ்டார்டிங்லேருந்து அர்த்தம். இங்கே பாருங்க, இப்போ 1 கொடுக்காம இருந்தால் எனக்கு வந்து 5 வரைக்கும் அப்படின்னா ஏன்னா ஹலோ வந்துடும். இங்கே பாருங்க. ஓகே, ஸ்டார்டிங்ல எதுவும் கொடுக்காட்டினா 0லேருந்து அர்த்தம், நீங்கள் எண்டிங்ல எதுவும் கொடுக்காட்டினா கடைசி வரைக்கும் அர்த்தம். ஓகே ரைட்டா. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு டிராவர்சல் பார்த்தோம், இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் 0லேருந்து 5 வரைக்கும், இல்லைன்னா வந்து 6லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். ஓகே. இதே நீங்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சும் வரலாம். எப்படின்னா இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது இருக்கு இல்லையா, இதோட டபிள்யூட இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க -1 -2 -3 -4 -5. அப்போ எனக்கு -5 ஆரம்பிக்கணும், -5 ஆரம்பிக்கணும் கோலன், அவ்வளோதான், எதுவும் கொடுக்க வேண்டாம். இப்போ எனக்கு வேர்ல்டு வரும், வேர்ல்டு வந்துருச்சு. இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கை வச்சு டிராவர்சல் பண்ணுறது. ஓகே. இப்போ எனக்கு ஹலோ வரணும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சு அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ வந்து -5 -6 -7 -8 9 10 11. அப்போ எனக்கு என்னன்னாக்கா இங்கே பாருங்க -11ல் ஆரம்பிக்கணும். ஓகே, எது வரைக்கும் போகணும் அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்க -5 -6 வரைக்கும் எனக்கு வரணும். அப்போ இங்கே பாருங்க -6. ஓகே, பார்த்தீங்கன்னா ஹலோ வந்துருச்சு. ஓகே, ஏன்னா இது வந்து -11, இது -6, அப்போ -5 வரைக்கும் வரும், புரிஞ்சா. ஓகே. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சும் நீங்கள் ஃபார்வர்டில் ட்ராவல்ஸ் பண்ணலாம், பாசிட்டிவ் இண்டெக்ஸ் வச்சு ஃபார்வர்ட் ட்ராவல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ரிவர்ஸ் ட்ராவல்ஸில் பண்ணுறேன்னு, ரிவர்ஸ் ட்ராவல்னா ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இந்த வேர்ல்டு வந்து தலைகீழ வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சு பண்ணீங்கன்னா -1ல் ஆரம்பிச்சு இங்கே பாருங்க -1ல் ஆரம்பிச்சு -5 வரைக்கும்
ஏன் -1 -2 -3 -4 -5 அப்போ இன்னும் ஜாஸ்தி கொடுத்தா -6 வரைக்கும் வரணும். அப்பதான் ஒன்று ஜாஸ்தி கொடுத்தா முன்னாடி வரைக்கும் வரும். டைரக்ஷன் -1 கொடுத்துரும். இப்போ பாருங்க வேர்ல்டு தலைகீழ வருது. இங்க பாருங்க வேர்ல்டு ரிப்பீட் தலைகீழ வருது பாருங்க, பின்னாடி வருது பாருங்க. WORLD இப்படி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க -1லேருந்து -6 வரைக்கும் ஆரம்பிச்சு இது என்ன பண்ணுதுன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன், டிராவர்சல் ரிவர்ஸ். ஸோ இப்போ இந்த தேர்ட் பேராமீட்டர் மைனஸ்ல வந்ததுன்னா யூ ஆர் டிராவர்சிங் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே ரைட்டா? இப்போ எனக்கு அதே மாதிரி இந்த ஹலோ இருக்கு இல்லையா, ஹலோ ரிவர்ஸ்ல பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இது -6 -6 -7 ஓகே -7ல ஆரம்பிச்சு ஓகே கடைசி வரைக்கும் அவங்க விட்டுறலாம். அதை விட்டுட்டு -1 பாருங்க ஹலோ தலைகீழ வரும். இங்க பாருங்க HELLO தலைகீழ வருது, ஹலோ தலைகீழ வருது. ஓகே ஸோ இதான் வந்து ஸ்லைசிங், ஓகே இண்டெக்ஸிங், ஓகே டிராவர்சல், ஃபார்வர்ட் டிராவர்சல், ரிவர்ஸ் டிராவல்ஸ் எல்லாமே. ஓகே இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க பிரிண்ட் நேம் ஓகே ஆஃப் கோலன் கொடுத்துட்டு கோலன் -1 கொடுத்தா போதும், அவ்வளோதான். இங்கே பாருங்க ஹலோ வேர்ல்டு அப்படியே தலைகீழ வந்துருச்சு பாருங்க, தலைகீழ வந்துருச்சு. ஓகே ரைட்டா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஸ்லைசிங் பண்ணலாம். ஓகே நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகே ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் நீங்க வேற 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 ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மெத்தட் சக்சஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா அங்கே பாருங்க இப்போ ஹெல்ப் வந்து STR வேற என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே நம்ம வந்து லோயர்னா அப்பர் இதெல்லாம் வந்து மெத்தட் செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்றேன் பி கொடுத்துட்டு நேம் என்ன இருக்கு, நேம்ல ஹலோ வேர்ல்டு இருக்கு. இப்போ நான் வந்து அப்பரை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நேம் டாட் அப்பர் இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு அப்பர் கேஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி லோயர்னா லோவர் கேஸ் போடும். ஓகே அதே மாதிரி கவுண்ட் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சேன் என்கோடு. ஓகே அப்புறம் என் ஸ்விட்ச்லாம் பார்த்தோம். ஓகே அப்புறம் ஃபைண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே ஒன்று தான். என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து நேம்ல ஓகே ஃபைண்ட் வேர்ல்டு எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல ஆரம்பிக்குது. ஓகேங்க பாருங்க 6ல ஆரம்பிக்குது. ஓகே ஹலோ வேர்ல்டுங்க பாருங்க 0 1 2 3 4 5 6 6ல ஆரம்பிக்கும். ஸோ வேர்ல்டுங்க 6ல ஆரம்பிக்கிறதுனால ஃபைண்டுங்கிறது இட் வில் கிவ் யூ ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் வேர்ல்டு. அதே மாதிரி இண்டெக்ஸும் கொடுக்கலாம். இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒன்றே அதே வரும், அதுவும் 6 தான் வரும். ஓகே பாருங்க இண்டெக்ஸ் ஆஃப் நான் வந்து ஹலோ கொடுக்குறேன் 0 வந்துருச்சு. ஓகேன்னா ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்குது. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து இதோட மெத்தட் செக்ஷன். அதே மாதிரி ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னன்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். இப்போ எனக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேமை ஃபார்மேட் பண்ணலாம். ஓகே ஃபார்மேட் ஓகே அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஃபார்மேட் s.ஃபார்மேட்னா ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணணும். எதை வச்சுன்னா *args *kwargs. இந்த *argsனா ஒன்றும் இல்லை, வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்னு பேர். ஓகே அப்போ ஆர்குமெண்ட்ஸ் வந்து எத்தனை வேணா இருக்கு. ஓகே இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா ஓகே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆஃப் கோடிங்னு பேர். அதில் ஃபங்க்ஷன் நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ஃபிக்ஸட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவ்வளோதான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இப்போ 2 தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே பட் இந்த *argsனு போட்டிங்கன்னா எத்தனை வேணா பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மேட்ங்கிற ஃபங்க்ஷன் இட் எக்ஸ்பெக்ட்ஸ் *args. அப்போ எத்தனை வேணா நீங்கள் பாஸ் பண்ணலாம். எப்படி நான் காமிக்கிறோம். அதே மாதிரி *kwargsனா ஓகே கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு பேர் ஆக்சுவலி. அப்போ ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே நம்ம இது எப்படி அப்ளை பண்ணுறோம்னு பார்ப்போம். ஃபார்மேட் ஃபங்க்ஷன் இங்கே பாரு, இவன் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணிக்கிறேன் ஃபார்மேட். இங்கே பாருங்க நான் வந்து என்னோட இப்படி ஓகே 0 1 2 இப்படி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் என்னோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து ராமன் இப்படி கொடுக்குறேன். ராமன் ஓகே அண்டு ஓகே ஆர்குமெண்ட் 23 தேர்டு வந்து சென்னை கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே இங்கே பாருங்க இப்போ நான் எப்படி பிரிண்ட் ஆகும்னு பாருங்க. ராமன் 23 சென்னை. அப்போ 0 அப்படிங்கிறது என்னன்னாக்க ராமன் எடுத்துக்கோ, ராமனுக்கு 1ங்கிறது ஓகே 23க்கு 2ங்கிறது இதுதான் வேரியபிள்னு பாருங்க. பாருங்க இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இங்கே வர என்ன பண்ணுறேன். இப்போ நான் வந்து இது 1 2 3 கொடுக்கணும் அவசியம் கிடையாது, எதுவுமே கொடுக்கல. 0 1 2 அப்புறம்
5 கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை வேணா கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாடு, ஓகே, அப்புறம் கமா இந்தியா, பாருங்க இந்தியா, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன், இங்கே பாருங்க, ராமன் 23 சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. அப்போ இது வந்து ராமனுக்கு போகும், இது 23, இது சென்னை, இது தமிழ்நாடு, இது இந்தியாவுக்கு. ஓகே, இதான் வந்து ஓகே வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். பாருங்க, இப்போ வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆர்குமெண்டா கொடுக்கலாம் நீங்க. ஓகே, எத்தனை ஆர்குமெண்ட் நீங்க கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்க எடுத்துட்டா கூட 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, நீங்க 5 ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், பட் 3 கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கறனால 3 மட்டும் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு இப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் நேம் இப்படி கொடுக்கலாம். நேம், நேம், ஏஜ், சிட்டி, ஓகே, ஸ்டேட், ஓகே, கண்ட்ரி அப்படி கொடுத்துட்டு என்ன பண்றீங்க பாருங்க. இப்போ நேம் ராமன், ஏஜ் 23, சிட்டி சென்னை, ஸ்டேட் தமிழ்நாடு, கண்ட்ரி இந்தியா. நீங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இங்கே ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸோட வரும். ஓகே, பாருங்க, நேம் ராமன், ஏஜ் 23, சிட்டி சென்னை, ஸ்டேட் தமிழ்நாடு, கண்ட்ரி இந்தியா. ஓகே, இதான் வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். ஸ்டார் ஏஆர்ஜிஎஸ்னா இதான். இதே மாதிரி நம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், அது பின்னாடி பார்ப்போம். அப்புறம் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா இப்படி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹேபிட், ஹேபிட், ஓகே, ஹேபிட்னு கொடுத்துட்டு ஹேபிட் இஸ் ஈக்குவல் டு பிளேயர், பிளேயிங், பிளேயிங். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து ஓகே இங்கே வந்து ஹேபிட்னு கொடுக்குறேன். ஓகே பாருங்க, ஹேபிட்னா ரன் பண்ணோன்னே ஓகே இங்கே பாருங்க பிளேயிங், இது ஒரு தப்பு நடந்திருக்கு. எக்ஸ்பிரஷன் cannot contain assignment, perhaps you meant is equal to is equal. ஓகே, அப்போ எந்த இடத்துல சொல்லுதுன்னா ஓகே இங்கே எந்த இடத்துல என்ன பண்ணணும், நேம், ஓகே இல்லை, ஹேபிட் இஸ் ஈக்குவல் டு பிளேயிங் தான், அது கரெக்டு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இப்போ இந்த ஹேபிட் நான் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. ஹேபிட்ங்கிறது ஒரு பேராமீட்டர் பேர், அப்போ சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. பிளேயிங் அப்படிங்கிறது ஹேபிட். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்க என்னோட ஃபார்மேட்டில் ஓகே இந்த கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள ஹேபிட்னு கொடுத்துருக்கேன். ஹேபிட்னா அதோட வேல்யூ வந்துடும். இங்கே பாருங்க பிளேயிங்கிறது வந்துடும். இப்போ வந்து ரீடிங்னு வச்சுங்க, ரீடிங்னு கொடுத்தா ரீடிங், இங்கே பாருங்க ரீடிங்னு வந்துருச்சு. ஹேபிட் வந்து ரீடிங். ஸோ நீங்கள் வேணா இங்கே இப்படியும் போட்டுக்கலாம். எப்படி இந்த இடத்துல ஹேபிட் இஸ் ரீடிங். ஓகே ரைட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் இஸ் ஃபார்மேட்டட் அக்கார்டிங் டு இந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அண்ட் நேம்டு பேராமீட்டர்ஸ். இது வரைக்கும் வேரியபிள் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நீங்க எத்தனை பேராமீட்டர்னா பாஸ் பண்ணலாம். இது நேம்டு பேராமீட்டர், ஹேபிட் இஸ் ஈக்குவல் ரீடிங் அப்படின்னா நீங்க உள்ள அந்த ஸ்ட்ரிங்ல ஹேபிட் யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ வரும். ஓகே ரைட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், இதில் இந்த ஃபார்மேட்ங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி வந்து நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பார்த்தோம். ஈசல்னம், ஓகே, ஈஸ் ஆல்ஃபா அப்படின்னாக்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம வந்து நேம் எடுத்தோம்னா இது வந்து ஃபுல்லாக வந்து அல்ஃபா நியூமெரிக்கா இருக்கு. ஓகே, அல்ஃபா நியூமெரிக்னாக்க பிரிண்ட் நேம் டாட் ஈஸ் அல்னம் அப்படின்னா அல்ஃபா நியூமெரிக்கால மேக் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃபால்ஸ். அப்போ என்ன அல்ஃபா நியூமெரிக்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் 1 2 3 அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அல்ஃபா நியூமெரிக்கல் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ வந்து ஓகே இப்போ வந்து அல்னம் வந்து ஒரே நிமிஷம். ஓகே, ஏன் ஃபால்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் நாள் ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ் எடுத்துடுறேன். இப்போ ட்ரூ ஏன்னா ஸ்பேஸ் வந்து ஓகே இது அல்ஃபா நியூமெரிக் கிடையாது, அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் ஆக்சுவலி. அதனால அல்ஃபா நியூமெரிக் கிடையாது. ஓகே, இப்போ இன்ஃபேக்ட் இதுலேயே ஒர்க் ஆயிருக்கு. எப்படின்னா இங்கே பாருங்க, இது அல்ஃபா நியூமெரிக் தான். கண்ட்ரோல் என்டர் ஹலோ வேர்ல்டு மை வேர்ல்டு வச்சு மை, இது அல்ஃபா நியூமெரிக் தான். அல்ஃபா நியூமெரிக்னா அல்ஃபபெட்டிக்கா இருக்கலாம், நியூமெரிக் இருக்கலாம், இல்லை அல்ஃபபெட்டிக்கா நியூமெரிக் எதுவும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து இது ஆல்ஃபா அப்படின்னா ALPHA அப்படின்னு ஆல்ஃபா. இதே நான் வந்து இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இது ஆல்ஃபா கிடையாது. இங்க பாருங்க, இது ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா வந்து நம்பரால இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங் இஸ் மேட் அப் ஆஃப் அல்பபெட்ஸா இல்ல நம்பரா அப்படின்னு பாக்குறதுக்கு
இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே ஸ்ட்ரிங் கிளாஸோட மெத்தட். அப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் கொடுத்தா தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகே, ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.